நம்ம என்ன பார்க்க போறோம்னா குங்குமாதி தைலம் வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றதா ஈஸி அண்ட் சிம்பிளா பார்க்க போறோம். இது வந்து thousands and thousands of yearsல ஆயுர்வேதிக்ல வந்து ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்றாங்க. அப்படி என்னென்ன இருக்கு இந்த குங்குமாதி தைலம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரே ஒரு ஆயில் போதும் உங்களுக்கு ஃபேஸ்ல எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒயிட்னிங்காக யூஸ் பண்றாங்க. செகண்ட் வந்து பிரைட்னிங் க்ளோயிங்காக யூஸ் பண்றாங்க. தேர்ட் வந்து wrinkles இல்லைன்னா ஏஜ் லுக்கிங் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். ஃபோர்த் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இல்லைனா வந்து அங்கங்கே இருக்க பிக்மெண்டேஷன் சரியாகும். ஃபிஃப்த் வந்து சன்டேன்லாம் சரியாகும். சிக்ஸ்த்து வந்து உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள் அதெல்லாம் சரியாகும். எக்ஸஸ் ஆயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். செவன்த் பார்த்தீங்கன்னா பிம்பிள் மார்க் அண்ட் ஆக்னி மார்க்லாம் நல்லா சரி பண்ணும். எயித் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். நைன்த் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ இது இவ்வளோ நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இந்த ஒரே ஆயிலில் தான் இருக்குது. இந்த குங்குமாதி தைலமை நீங்கள் வெளியில் பிராண்டடாக வாங்கினீங்கன்னா 25 ml வந்து 1000 ரூபி ஆகுது. நம்ம இங்கே வந்து 150 ml பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதோட காஸ்ட் வந்து 200 rupees கிட்ட தான் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட குங்குமாதி தைலம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் குங்குமாதி தைலம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ, சாஃப்ரான். இதில் வந்து க்ளோயிங் ஸ்கின் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. உங்கள் ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், சன்டானை ரிமூவ் பண்ணும், அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரல் டோனர். இது உங்கள் ஸ்கின்ல ஏதாவது வூன்ஸ் இல்லை ஆக்னே ஸ்கார் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சூப்பராக வந்து இது ஹீல் பண்ணும். நம்ம பண்ண போகிறது ஆயில்ன்றனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஆயில் பேஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம 2 ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஆல்மண்ட் ஆயில், இது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணலை. இன்னொன்று வந்து நல்லெண்ணெய், அதுதான் ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுற ஆயில். இந்த ஆல்மண்ட் ஆயில் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஆல்மண்ட் ஆயில் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா இதுலேயும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. டார்க் சர்க்கிள்ஸை க்யூர் பண்ணணும், wrinkles-ஐ க்யூர் பண்ணணும், சாப்ட் லிப்ஸை சரி பண்ணணும். இதில் விட்டமின் இ நிறைய இருக்குது. உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஷைனியாக வச்சுருக்கோம். நியூ செல் டிவிஷனை வந்து அதிகப்படுத்தும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதில் ஜோஜோபா ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் செக்ரேஷன் வந்து கம்மியாகும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், அதாவது செசம் ஆயில். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டேமேஜ் ஆன ஸ்கின்னை வந்து இது ரிப்பேர் பண்ணும், அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து சரி பண்ணும். இதில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். இதுலேயுமே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா ஸ்கின் அங்கங்கே வீங்கி இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணும். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அதிமதுரம், லிக்கரைஸ். இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், சீரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் லேபிள் செக் பண்ணுங்க. இது வந்து சூப்பராக வந்து காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை ஒயிட் ஆக்கும், அண்ட் பிளமிஷஸை சரி பண்ணும், பிக்மெண்டேஷனை சரி பண்ணும், ஆக்னி ஸ்கார்ஸ், பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணும். ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ்க்குலாம் இது ஒரு சூப்பரான ரெமெடி. நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர். இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நார்மல் சாண்டல்வுட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வுட்டே இருந்துச்சுன்னா கூட அதை இழைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலெலாம் நல்லா கம்மி பண்ணும். ஸோ இவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிம்பிள் ஆக்னே வரும்னு பயமாக இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நம்மளுக்கு வந்து ரெட் சாண்டல்வுட் இருக்குது. இது வந்து இரிட்டேஷனை கம்மி பண்ணும், கூலிங் ப்ராப்பர்ட்டி தரும். ஆக்னே அண்ட் ஆக்னே ஸ்கார்க்கெலாம் இது ஒரு சூப்பரான ரெமெடி. நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு. இது வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதை வச்சு நிறைய சாங்லாம் கூட இருக்குது. உங்கள் ஸ்கின்னை நொரிஷ் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும், ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், ஃபர்மராக வச்சுருக்கோம், எங்கே வச்சுருக்கோம். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுருக்கோம். அண்ட் மெயினாக வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சிஸ்தா. இது வந்து காம்ப்ளெக்ஷனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ரெஃப்ரெஷிங்காக வச்சிருக்கோம். இது வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் சூப்பராக டேக்கிள் பண்ணும், ஸ்கின்ல இருக்க வூன்ஸ் எல்லாம் சரி பண்ணும், எக்ஸிமா அந்த மாதிரிலாம் ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்குமே ஒரு சூப்பரான கியூர் அது. ஸோ இந்த 8 பொருட்களை வச்சு தான் நம்ம இப்போ குங்குமாதி தைலம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செசம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேறு அதெல்லாம் வந்து நம்ம இடிச்சு இல்லைன்னா கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சிஸ்தா. இதை வந்து நல்லா அம்மியில் வந்து சின்ன சின்னதாக இடிச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆயிலில் போட்டோன்னே இந்த ப்ராப்பர்ட்டி டக்குன்னு ஆயிலுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட்டி வேரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக இருக்காது, அண்ட் பாத்திரத்துலேயும் உங்களுக்கு வந்து அடி வர சேராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆயிலை வந்து குக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங்னா என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அதுக்குள்ளே வந்து நம்ம சின்ன பாத்திரம் வைக்க போகிறோம்.
ஏன் டபுள் பாயிலிங் மெத்தட்னா அந்த ஆயில் வந்து தீயாது அண்ட் ஃபுல்லா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகி போயிடாது. ஸோ அதனால நம்ம டோட்டலாக வந்து 150 ml ஆயில் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து 100 ml யூஸ் பண்ணுறோம். இது கூட வந்து பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து 50 ml யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே எல்லா ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதை ஒரு 5 minutes நல்லா பாயிலிங்கில் வைக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாஃப்ரான் மட்டும் இப்போ ஆட் பண்ணல. ஸோ இது வந்து மஜிஸ்தா, அதை நம்ம ஆட் பண்ணுறோம் இது கூட. இது ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட்டி வேர் ஆட் பண்ணுறோம். இதுவுமே ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 பவுடர்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர், அதுவுமே வந்து நம்ம 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ண போறோம். ரெட் சாண்டல்வுட் கிடைக்காதவங்க சாண்டல்வுட் பவுடர் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். இந்த ஹர்ப்ஸோட சேர்ந்து இந்த வெட்டி வேர்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஹர்பல் ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும் இது காய்ச்சும் போது. கலருமே ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். ஏன்னா ரெட் சாண்டல்வுட்டோட இந்த கலர், அதுக்கப்புறம் இந்த வேரோட கலர், மஜிஸ்தாவோட கலர், அதுல இருந்து அந்த ஆயிலுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும். இந்த டபுள் பாயிலிங்ல இருக்க தண்ணி வந்து பாயில் ஆனவே நம்ம அப்பத்துல இருந்து 5 minutes வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாஃப்ரான் இப்ப ஆட் பண்ணல. சாஃப்ரான் எப்ப ஆட் பண்ணுவோம்னா இந்த பொருட்கள் உள்ள இந்த ஆயில வந்து காய்ச்சினோடனே நம்ம நைட் வந்து அப்படியே வச்சிருவோம், ஊற வச்சிருவோம். காலையில இருந்து அதை வடிகட்டினோடனே அந்த வடிகட்டின எண்ணெயில நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணி அப்படியே வச்சிருவோம். சாஃப்ரானை நம்ம வடிகட்டவே மாட்டோம், அது அந்த ஆயில எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். நல்ல 5 minutes வந்து இந்த ஆயில் பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாத்திரத்தை நான் வெளியே எடுக்க போறேன். நான் எதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பாத்திரம் யூஸ் பண்ணிருக்கேன்னா அது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த பாத்திரத்தை பத்தி நான் இன்னொன்னு சொல்லணும். ஜென்ரலா இந்த மாதிரி டபுள் பாயிலிங்ல வைக்கும் போது தண்ணி பொங்கி வரும்போது தண்ணி வந்து இந்த ஆயிலுக்குள்ள படக்கூடாது. பட்டுச்சுன்னா அந்த ஆயிலோட எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த மாதிரி பாத்திரம் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா இந்த பாத்திரம் வந்து ஒரு மாதிரி வளைவா இருக்கு. அந்த வளைவுல வந்து உங்களுக்கு அந்த ஆவிலாம் வெளியே போயிடும், அந்த ஆயிலுக்குள்ள வராது. ஸோ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்க ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இந்த ரெடியான ஆயிலை வந்து நைட் ஃபுல்லா வந்து நம்ம அப்படியே வந்து ரெஸ்டிங்ல வைக்க போறோம். ஆஃப்டர் 12 hours வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் மேல காட்டன் கிளாத்தை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலதான் வந்து வடிகட்ட போறோம். ஸோ நம்ம எல்லா ஆயிலும் வந்து அதுல ஊற்றி வடிகட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேசரை வந்து ஆட் பண்ண போறோம். சாஃப்ரான் எல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிருங்க. ஸோ இதை நம்ம வந்து வடிகட்டவே போறது கிடையாது. எப்பவுமே அந்த ஆயில்ல வந்து நம்ம சாஃப்ரான் வச்சே தான் இருக்க போறோம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கிளாஸாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம குங்குமாதி தைலம் ரெடி. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கே 2 or 3 drops வந்து ஆயில் போதும். ஸோ அதை எடுத்து நல்லா ஒரு 5 to 10 minutes மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ யூசேஜ் பற்றி அதர் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குங்குமாதி தைலமா டெய்லி நைட் யூஸ் பண்ணுங்க. அப்போ ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆயில் செக்ரேஷன் உள்ள ஃபேஸ் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு 30 minutes நீங்க யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 30 minutes யூஸ் பண்ணிட்டு நீங்க லைட்டா வைப் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டா தான் ஆயில் செக்ரேட் ஆகும்னா நீங்களாம் பயப்பட வேணாம். ஏன்னா இது வந்து ஆயில் செக்ரேஷன்லாம் இம்ப்ரூவ்லாம் பண்ணாது. நாங்கள் ஆல்ரெடி வந்து கேசரை யூஸ் பண்ணி ஒரு நைட் சீரம் கூட பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, என்னால் நைட் ஓவர் நைட் வைக்க முடியாது, அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா இந்த நைட் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக பட்டுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.